சர்வீஸ் நான் பார்த்ததுலயே அந்த சர்வீஸ் தான். வண்டியை வாட்டர் வாஷ் அடிச்சு கொடுத்ததுக்கு 1500 மொத்தமா அங்கே நீங்க பாத்துட்டு இருக்கிறது சங்கர் ஷா ஃபார் யூ. நான் தான் உங்க ஷா. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட இந்த வீல் லிஸ்ட் தாங்க நம்ம வண்டியில மாட்ட போறோம். இதை எப்படி மாற்றுறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இது எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோல பாத்துடலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வந்துட்டு சர்வீஸ் போயிட்டு வந்துருந்துச்சுங்க. நம்ம வண்டி சர்வீஸ் போயிருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்துட்டு சர்வீஸ் போயிட்டு வந்துருச்சு. 8 நாள், அதாவது சுமாரா 9 நாள் நம்ம வண்டியை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோல பாத்துடலாங்க. ஃபுல் சாட்டிஸ்பாக்சனா இல்லையா, அந்த ஷோரூமுக்கு எவ்வளவுதான் நம்ம ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம், நீங்க உங்க வண்டியை சர்வீஸ் விடும் போது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல பாத்துடலாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில ஃபுல் கிளச் இன்பில்டா வர அந்த ஃபுல் கிளச்சை வச்சுதான் ஓட்டிட்டு இருப்பீங்க. வண்டியில ஆஃப் கிளச்சை நீங்க மாத்தினா மட்டும்தான் உங்களால அந்த வண்டியோட ஃபுல் டார்க்க யூஸ் பண்ண முடியும். அது எப்படி உங்களால வீட்லயே ஆஃப் கிளச் எப்படி மாத்துறது அதையும் இந்த வீடியோல பாத்துடலாங்க. நம்ம மூஞ்சி என்னடா அப்படி டொக்கு விழுந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இங்க சென்னையில வெயில் ஓவரா இருக்கு. இப்ப வேற நான் 11 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போயிருவேன். அதனால தாங்க நம்ம மூஞ்சி இப்படி டொக்கு விழுந்த மாதிரி இருக்குது. உங்க ஊர்ல எப்படி இருக்கு வெயில், அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீல் லிஸ்ட் எப்படி இருக்குன்றத ஓபன் பண்ணி பாத்துலாம். நான் ஏற்கனவே பாத்துட்டேன், ஆர்வம் தாங்காம சரி அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கும்போது இன்னொரு தடவை காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். இதாங்க நம்மளோட வீல் டிஸ்க். நம்மளோட வீல் பாத்தீங்கன்னா 17 இன்ச் நம்மளோட ரைடர் பைக்கோட வீல். அதனால 17 இன்ச் வீல் டிஸ்க் ஆர்டர் போட்டிருக்கோம். இது கூட நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 6 போல்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 7 டேக் கொடுத்துருக்காங்க. வீல் டிஸ்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே, ஆனா 500க்கு ஒர்த்து இல்லாத மாதிரி தான் இருக்குது. என்ன செய்யறது, ரிட்டர்ன் இல்லாம ஆர்டரை போட்டேன். வண்டியில மாட்டி தான் ஆகணும். மாட்டிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டயரை தொடச்சிடலாங்க. நம்ம வீல் டிஸ்க் மாட்டினதுக்கு அப்புறம் நம்மளால தொடக்க முடியாது, பக்காவா தொடச்சிடலாம். இதெல்லாம் அப்படியே ஸ்பீடு போட்டுறது தானே எடுக்கிறது நல்லது தானே, அப்படியே ஸ்பீடு போட்டுறேன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்காவா தொடச்சாச்சு. இப்போ நம்ம வீல் டிஸ்க் எடுத்து மாட்டிடலாங்க. ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா கிட்டக்கவா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீல் டிஸ்க் இருக்குங்க, இதை அப்படி வச்சு இதோட உள்ள தள்ளிங்கன்னா இது உள்ள போயிடும். அழகா உள்ள போயிட்டு மவுத்துக்கு நேரா இருக்க மாதிரி வச்சிருங்க. அதே மாதிரி இந்த வீல் டிஸ்க் எடுத்துட்டு நான் எங்க பக்கம் காட்டுப்பா, என்னப்பா கேமராமேன் ஒரு பக்கம் மாட்டினா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி தான். அதே மாதிரி உள்ள வச்சு இப்படி மவுத்துக்கு நேரா இருக்க மாதிரி மாட்டிடலாம். ஒரு கேமராமேன் சரியில்லை, நீ எங்கேயோ போற என்ன பண்றது ஒரு இடத்துல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டயருக்கு 3 போல்ட், நம்ம கரெக்டா அந்த 3 போல்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டக்கவா, அந்த கேப் நம்மளுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட மவுத்துக்கு தான். அந்த மவுத்து கரெக்டா வச்சு நம்ம மாட்டணுங்க. அதுதான் இருக்கிறதுல என்னைக்கான விஷயம். 2 வாசரு ஒரு இதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு வாசர் போயிடும், அந்த பக்கம் ஒரு வாசர் போயிடும். கரெக்டா இப்ப நேரா வச்சுட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஃபா சும்மா மாட்டலாம். ஓகே, நம்மளோட போல்ட் இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ அந்த பக்கம் ஒரு வாசர் போடணும். நிக்க மாட்ட தெரியலையா, அதெல்லாம் இல்ல. அவ்வளவுதான், ஒரு போல்ட் மாட்டியாச்சு. அப்படியே ஒன்னொன்னா மாட்டிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போல்ட் எல்லாத்தையும் மாட்டியாச்சு பக்காவா. இப்போ டேக் அடிச்சிடலாம். ஒரு 3 டேக் எடுத்துக்கலாம். கீழே வா, கீழே வா.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மவுத்துக்கு நேரம் ஒரு டேக் வரும். மவுத்துக்கு நேரம் நம்ம கரெக்டா ஒரு டேகை வச்சு உள்ள அடிச்சு விட்டுலாம். ஒரு டேகை தப்பா போட்டேன். டேகே உடஞ்சிட்டு வந்துச்சு. நம்ம இழுத்த இழுப்புக்கு என்ன செய்யுது, நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்கானுங்க. நான் வேற மூக்கு குடிச்சிட்டு கட் பண்ணிடுதெல்லாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு டேக் அடிச்சாச்சு. அடுத்து அதே மாதிரி இங்க ஒண்ணு. இதை வந்துட்டு நம்ம அடுத்து வந்துட்டு கட் பண்ணிடலாம் மொத்தமா. இப்போதைக்கு வீல் பார்க்க எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேக் அடிச்சாச்சு. இப்போ நம்ம டயர் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் தப்பா மாட்டேனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்ல வீலை தொடச்சிடலாம் நல்லா. கைஸ் அதே மாதிரி வீலை தொடச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டிஸ்க உள்ள இன்ஸ்டால் பண்ணிடலாம். கைஸ் ஃப்ரண்ட்லயும் அதே மாதிரி தான் நம்ம மவுத்துக்கு நேரா வச்சு கரெக்டா மாட்டிடலாம். கைஸ் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஒரு வாசரை போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான டைட் கிடைக்கும். அப்பெல்லாம் டைட் கிடைக்காது. இந்த இடத்துல ஒரு வாசரை போட்டு தான் நம்ம போல்ட் வச்சு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பானர் வச்சு டைட் பண்ணணும். 3, 2, 1. அதே மாதிரி தான் நம்ம டேகையும் மாட்டிடலாம். எனக்கு இதோட குவாலிட்டியே பிடிக்கல கைஸ். இதோட குவாலிட்டிக்கு நம்ம எவ்வளவு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம்னா 3 ஸ்டார் கொடுக்கலாம். அதுவே அதிகம் தான் உங்களுக்கு. குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பட்டும் மோசமா இருக்குது. டேக் கொடு. அவ்வளவுதாங்க. இந்த ஒரு டேக் தான் நம்மகிட்ட இருக்கு. நம்ம நீங்க ஸ்டார்டிங்லயே பாத்துருப்பீங்க ஒரு டேகை உடச்சிட்டோம். அதனால இந்த ஒரு டேக் தான் இருக்கு. இந்த ஒரு டேகை மட்டும் இந்த இடத்துல மாட்டி விட்டு நம்ம அடுத்து புது டேக் வாங்கி மாட்டிடலாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வாங்க போறீங்கனாலேயும் டேகும் போல்ட்டும் நீங்க தனியா வாங்கிருங்க. ஏன்னா அவங்க தர இதெல்லாம் ரொம்ப மட்டமான குவாலிட்டியில தராங்க. அது நீங்க வாங்கிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலே நம்ம மாட்டியாச்சு. கைஸ் இதுல இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இப்ப இந்த போல்ட் டைட் பண்ணும்போது ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வண்டியை கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டும் போது வீல் அலாயிருது உங்களுக்கு தெரியும். அதனால ரொம்ப டைட் பண்ணாம ஓரளவு டைட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. நம்ம இந்த டேக் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். மோஸ்ட் பிளேட் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா கட் பண்ணிடலாம். நம்மகிட்ட இப்போதே கட்டிங் பிளேட் தான் இருக்குது. அதனால கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணிக்கலாம். கைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேக் எல்லாம் கட் பண்ணி விட்டு பக்காவா மாட்டியாச்சு. அவ்வளவுதான் கைஸ். ஒரு வழியா பேக்ல டயர் முடிஞ்சு நான் கட் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இன்னொரு டேகையும் கட் பண்ணிக்கிட்டேன். போயிட்டு டேக் கன்ஃபார்ம் வாங்கி ஆகணும். டேக் வாங்கி மாட்டுறப்போ அதை இன்னொரு வீடியோ போடுறேன். அவ்வளவுதான் கைஸ். இப்ப அது முடிஞ்சு இப்ப நம்ம ஃபுல் கிளட்ச் எப்படி ஆஃப் கிளட்சா மாத்துறது பாத்தீங்களா. இது என் வண்டியில ஃபுல் கிளட்ச். இப்ப பாருங்க நமக்கு ஆஃப் கிளட்சா மாத்துறது சொல்லி தரேன். கட்டிங் நம்மளோட ஸ்க்ரூ டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா மைனஸை போட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவு கரெக்டா டைட் பண்ணுங்க. இதுல போல்ட் உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம வண்டி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஸ்டார்ட். அவ்வளவுதான் guys, நம்ம வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கிளச்சா இருந்தது ஆஃப் கிளச்சா மாத்தியாச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க டைட் பண்றீங்கன்னா ரொம்ப பார்த்து டைட் பண்ணணும் guys. ஏன்னா இது கட் ஆகிறதுக்கான இந்த போல்ட் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால நீங்க இதை பார்த்து கட் பண்ணுங்க இதா இருந்தாலும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி சர்வீஸ் போயிட்டு வந்திருக்குல்ல, என்னென்ன சர்வீஸ் பண்ண சொன்னேன், அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். வாங்க இங்க கீழே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபோர்க் ஆயில் சீல் உடைஞ்சிருக்கும். அந்த ஆயில் சீலை நான் மெயினா மாத்த சொன்னேன். அதே அவங்க மாத்தல, கேட்டா ஸ்பேர் இல்லன்ட்டாங்க ஒரே போடா. அதே மாதிரி இந்த இன்னர் டியூபும் போயிருச்சுட்டாங்க. தொட்டாலே ஆயிலா இருக்கு. இந்த இன்னர் டியூபும் போயிருச்சுட்டாங்க. அதையும் நான் சரி மாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டேன். ஆனா அவங்க இன்னும் அதை மாத்தல கைஸ். ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா பிரேக் ஷூ நல்லா தான் இருக்குது. அதையும் மாத்த சொன்னேன், அவங்க அதையும் மாத்தல கைஸ். மிச்சபடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஜெனரல் சர்வீஸ் கொடுத்தேன். ஜெனரல் சர்வீஸ்க்கு அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா அந்த ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸோட கவர் ஆயிரும். அதையும் அவங்க மாத்தல கைஸ். இவங்க என்னென்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, மெயினா வண்டியோட கிலோமீட்டரை பார்த்துட்டு யாரும் இருந்தாலும் அது பேட்டரி போயிருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டா அவங்க பேட்டரி வச்சுட்டாங்க. நான் கரெக்டா அது 2-3 நாளா பேட்டரிக்காக அலைஞ்சு ஒரு வழியா பேட்டரியை வாங்கி கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட. அதை நம்ம மாட்டி கொடுத்துருக்காங்க. மொத்தமா இது நம்மளுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணிக்காங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணிக்காங்க. அந்த 1500 இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேங்க. வண்டியை வாட்டர் வாஷ் அடிச்சிருக்காங்க. நான் போனோடனே வண்டியை பாலிஷ் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் பண்ணிருக்காங்க. மிச்சபடி 9 நாள் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க வண்டியை. வேற ஒன்றும் பண்ணல. அதை நான் சொல்லலான்னு போறப்போ நம்மளுக்கு சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா நான் 1000 பே பண்ணிட்டு வந்துட்டேன். மொத்தமா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 ஆகும்னு சொன்னாங்க. அட்வான்ஸா நான் 1000 பே பண்ண சொன்னேன். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வைக்க சொன்னேன். என்கிட்ட சார்ஜிங் போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லி சார்ஜிங் போர்ட் வைக்க சொன்னேன். அதுவுமே ஸ்பேர் இல்லன்ட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு அங்க ஷோரூம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு அதெல்லாம் கேட்கணும்னு தோணுது. அங்க போனோடனே கேட்க தோண மாட்டேங்குது. அவ்வளவுதான் கைஸ். மிச்சபடி இந்த சர்வீஸ் நம்ம எவ்வளவு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒஸ்டான சர்வீஸ் நான் பார்த்ததுலயே அது இந்த சர்வீஸ் தான். வண்டியை வாட்டர் வாஷ் அடிச்சு கொடுத்ததுக்கு 1500 மொத்தமா அங்கே நம்ம கோவிந்த அடிச்சிட்டாங்க. இந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி சர்வீஸ் விட்டு வந்தோடனே நம்ம சீட் கவர் மாத்திரம் சீட் கடைக்கு போனோம். இதுதான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க. 600க்கு எனக்கு தெரிஞ்சு சீட் கவர் பயங்கரமா போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா குஷன் எக்ஸ்ட்ரா குஷன் வச்சா சீட்டோட ஸ்ட்ரக்சர் மாறிடும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா குஷன்லாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த சீட் கவர் தான் ஒர்த்து 600க்கு. அந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பாருங்க கைஸ். வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீல் டிஸ்க் மாட்டியாச்சு. டயர் எப்படி அலாயுதா இல்லையா அப்படின்ற செக் பண்றதுக்காக ஒரு ரவுண்ட் போய் பண்ணுவோம். டயர் எப்படி அலையும்? காத்துக்கு இதான் கரெக்டா மாட்டியாச்சு கைஸ். இந்த வரைக்கும் ஃபீல் எனக்கு அலாயிர மாதிரி ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. அதான் மாட்டியோ நம்புறேன். இவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி கொடுத்துருங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னமோ பண்ற ஓரி.